படிச்சா பாதையிலும் பாதபடியும் வரவேற்பது நான் உங்கள் பவித்ரா. சோ நம்மளோட ஷோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லி ஆரம்பிச்சிடலாமா? ரெடி 3 2 1 பொங்கலோ பொங்கல். எஸ், பொங்கல்னாலே நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா உழவர் திருநாள், உழவருக்காகவே ஸ்பெஷலா கொண்டாடுற பண்டிகை தான் வந்து பொங்கல். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா நம்மளோட பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியில பொங்கலும் வைக்க போறோம், இசை மழையும் நனைய போறோம். அண்ட் ஏகப்பட்ட கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. அண்ட் நம்மளோட கலைமாமணி டாக்டர் வேல் முருகன் ஐயா வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பொங்கல் வாழ்த்துக்கள் ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும். இந்த அற்புதமான முனீஸ்வரருடைய எல்லையில நம்ம மக்களை எல்லாம் காக்கிற முனீஸ்வரருடைய ஆலயத்தில் இந்த ஜெயா டிவி பொங்கல் கொண்டாடுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் நம்மளுடைய நாட்டுப்புற கலைஞர்களோட நம்ம இந்த பொங்கலை கொண்டாடுறது எல்லாமே இந்த பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு புடவைகள் எல்லாரும் வந்து அமக்கலமாக இருக்குது. இந்த பொங்கல் வந்து உண்மையிலேயே ஜெயா டிவி பொங்கல் வந்து மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்கட்டும். இந்த ஆண்டு வந்து எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொங்கலில் நானும் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மகிழ்ச்சி. நன்றி. அற்புதம் சார், அற்புதம். அண்ட் நம்மளோட பொங்கல் நிகழ்ச்சியில நீங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஒரு பொங்கல் பாட்டோட நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி ஒரு இல்லம் பொங்குற மாதிரி நம்ம உள்ளமும் பொங்கணும். இப்ப ஒரு பொங்கல் பாடல இப்ப உங்களுக்காக. தை மாதம் 1ஆம் தேதி கிழக்கு, தமிழ் பண்பாடு இங்கதானே இருக்கு. அந்த ஏறு ஓட்டும் அப்பனுக்கும், நாத்து நட்ட ஆத்தாளுக்கும், ஏர் உழவனுக்கு லீவு விட்ட சூரியனே வணக்கம். ஏர் உழவனுக்கு லீவு விட்ட சூரியனுக்கு வணக்கம். தை மாதம் 1ஆம் தேதி கிழக்கு, தமிழ் பண்பாடு இங்கதானே இருக்கு. தை மாதம் 1ஆம் தேதி கிழக்கு, தமிழ் பண்பாடு இங்கதானே இருக்கு. அந்த ஏறு ஓட்டும் அப்பனுக்கும், நாத்து நட்ட ஆத்தாளுக்கும் லீவு விட்ட சூரியனை உனக்கு நாங்க பொங்க வச்சு பாட போறோம். அதுக்கு நாங்க பொங்க வச்சு பாட போறோம். அதுக்கு கொட்டி அதில் இஞ்சி கொட்டு மஞ்ச கொட்டு கட்டி புது பானையில பொங்க வைக்கும் பாட்டி எங்க பாட்டி அந்த ஐஸ்வர்யாய விட கூட்டி. தை மாதம் 1ஆம் தேதி கிழக்கு, தமிழ் பண்பாடு இங்கதானே இருக்கு. அந்த ஏறு ஓட்டும் அப்பனுக்கும், நாத்து நட்ட ஆத்தாளுக்கும் லீவு விட்ட சூரியன் உனக்கு நாங்க பொங்க வச்சு பாட போறோம். அதுக்கு நாங்க பொங்க வச்சு பாட போறோம். அதுக்கு
வைக்கும் எங்க ஊரு சாமி. எல்லோரும் ஒன்னாக கூடி இப்ப பொங்க வைக்கும் எங்க ஊரு சாமி. அந்த ஐயனாரு போலதான சாமி, எங்க எல்லை காக்கும் முனீஸ்வர சாமி. அந்த எல்லை காக்கும் முனீஸ்வர சாமி, எங்க வாழ்வெல்லாம் பொங்க வேணும் பூமி. அந்த ஐயனாரு எல்லை காக்கும் சாமி, எங்க வாழ்வையெல்லாம் வாழ வைக்கும் பூமி. விவசாயம் செழிச்சு உங்கரும் எல்லாம் சந்தோஷமா வளமாக வாழணும். விவசாயம் செழிச்சு உங்கரும் எல்லாம் சந்தோஷமா மங்களாம பொங்கரும். பொங்கரோ 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 பொங்கல். சிறப்பா ஆரம்பிச்சோம் நம்மளோட நிகழ்ச்சியை. உங்களாலேயே ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இதே மாதிரி நிறைய பாடல்கள் நீங்க பாடணும், நாங்க கேட்டுக்கிட்டே இந்த நிகழ்ச்சியை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டே சமைக்கிறோம். சமையலை வந்து சுவையா சமைக்கிறோம். அடிக்கடி தீ பிடிச்சிட கூடாது. அது வந்து இவங்க 2 பேர் கையில தான் இருக்கு. ஐயா அவங்க எல்லாம் வேற லெவல். அவங்கள சொல்லவே இல்லை, அவங்க ஷெஃப். அவங்களே சொல்லியாச்சு. நாங்க பொங்கல் தான் வைப்போம். ஆனா இன்னைக்கு இந்த இசையோட பொங்கல் வைக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். வந்து ரொம்ப சந்தோஷம். பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு இந்த இடம். பார்க்கும்போது நம்ம ஜெயா டிவில நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் பொங்கலுக்கு. ஆனா இந்த பொங்கல் மாதிரி வந்து எந்த பொங்கலும் இல்ல, சிறப்பா இருக்கு. கிராமத்துக்கு போய் கொண்டாடுற கிராமத்து பொங்கல் மாதிரி. அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம வந்து இசையோட சேர்த்து எந்த நிகழ்ச்சியும் கம்பைன் பண்ணி பண்ணது கிடையாது. இன்னைக்கு பொங்கலும் இசையும் சேர்த்து ஒரு பெரிய விருந்தா இருக்க போகுது. பொங்கல் செய்யறதுக்காகவே 2 அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, அல்ட்ரா செஃப்ஸ். அதே மாதிரி நம்ம ஜெயா டிவி குக்கரி ஷோல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்களாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எல்லாருமே நிறைய குக்கரி ஷோஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய செஃப்ஸ் இருக்காங்கல. ரைட், ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. டஃப் கொடுத்துவாங்க போல. நம்ம அல்ட்ரா லெஜெண்ட்ஸ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய செஃப்லாம் இருக்காங்க. சோ எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பொங்கல் வைக்க போறோம். டேஸ்டியான பொங்கல் வந்து இன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ண போறேன். நீங்க சார்? நானும் டேஸ்ட் பண்ணுவேன். சமைக்கவும் செஞ்சுருவீங்களா? ஐயா நான் சமைப்பேன் ஐயா நல்லாவே. அது நம்ம பாத்துலாமா? கண்டிப்பா ஷெஃப் சார், நீங்க சொல்ல நான் போறேன். கண்டிப்பா கண்டிப்பா. கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப ஷோவ ஆரம்பிச்சலாமா? கண்டிப்பா ஆரம்பிச்சலாம். ரெடியா? சொல்லுங்க செஃப் தீனா அண்ட் செஃப் சுஜா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, இந்த தை பொங்கலுக்கு வந்து எல்லாரும் வைக்கிறது வந்து நம்ம சக்கரை பொங்கல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த உழவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ற விதமா வந்து பண்ற ஒரு ரெசிபி. அந்த ரெசிபினா தாளகம் சொல்லுவாங்க. அந்த தாளகம்னா 7 விதமான காய்கறிகள், நம்ம தமிழ் காய்கறி சொல்லுவாங்க. மஞ்சள் பூசணிக்காய், கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பு வந்து வெண்பொங்கல்ல, அதாவது வெள்ளை சாதத்துல ரெடி பண்ற அந்த பொங்கலை ஊத்தி சாப்பிடுறது. அந்த ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம். சொல்லும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அப்ப செஞ்ச உடனே இன்னும் அவ்வளவுதான், யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க, இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. சோ செஃப் சுஜா நீங்க சொல்லுங்க. இது வந்து இந்த தாளகம் அவங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறது. 21 காய் வச்சு பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து இப்போல்லாம் வந்து 11 காய், 7 காய், 9 காய் இந்த மாதிரி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 7 காய் வச்சு சூப்பரா ஒரு தாளகம் பண்ண போறோம். அப்புறம் வந்து ஒரு அல்ட்ரா டேஸ்ட்ல ஒரு சக்கரை பொங்கல் பண்ண போறோம். நம்மளையும் பீட் பண்ணி நிறைய பேர் அங்க பானையோட ரெடியா இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் வந்து வெரைட்டியா பொங்கல் பண்ணி கொடுக்க போறாங்க. சோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். அதுல எது பெஸ்ட்னு பார்க்க போறோமா? பெஸ்ட் எல்லாரும் பண்ற பெஸ்ட். எல்லாரும் பெஸ்டா தான் ஆனா பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய கை விதமான பொங்கல் பார்க்க போறோம். எல்லாரோட பக்குவத்தை பார்க்க போறோம். ரெடியா? ரெடி? யூ கைஸ் ரெடி? இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா, இங்கெல்லாம் பெரியவங்களா சமைக்க போறாங்க, அங்கெல்லாம் குட்டீஸா சமைக்க போகுது. அது வந்து உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு குட்டீஸுங்க பயங்கரமா சமைச்சிருமா என்னன்னு தெரியல. எல்லாம் இப்போ எல்லாம் சமையல் ப்ரோக்ராம் நிறைய பார்ப்பீங்களோ. ஆரம்பிச்சிருமா? கலைமாமணி அவர்களே, சுஜா அவர்களே, தீனா அவர்களே, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி குலவை போட்டு தானே ஆரம்பிப்பாங்க. ஆமா, எப்பயுமே கிராமத்து பொங்கல் அப்படின்னாவே பெண்கள்லாம் இவ்வளோ பெண்கள் இருக்கிறீங்க. அதுலேயும் நீங்கள் மெயினாக நிறைய குலவை போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய போட்டிருக்கீங்கன்னு பார்த்துருக்குறேன். அதனால் கொஞ்சம் குலவை இப்போ இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒருத்தவங்களா குலவை போடுவோம். ரெடி ரெடி எல்லாரும்?
மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம் மானோட பாசம் மீனோட வீசும் வானோட பார்வை மீனோட வீசும் மாறாத என்ன கட்டி பாடும் இது மனையாத என்னுடைய வாசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம். கட்டி பாடிக்கிட்டு கட்டுனா ராகம் என்னும் மாலை ஒண்ணு கட்டி புட்டு மிட்டுனா மிட்டு கட்டிட்டு கட்டு பாடிக்கிட்டு கட்டுனா ராகம் என்னும் மாலை ஒண்ணு கட்டி புட்டு கட்டினா சத்தி விட்டு மகனட்டு விட்டு புட்டு உங்க நட்டு விட்டு புட்டு தாலி கட்ட மறந்து புட்ட நீதானே என்னுடைய ராகம் என் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம் ஏழு ஜென்ம உன்னை பாடும் உன்னோட பாட்டுக்கார பாடும் என் மனசெல்லாம் கிறங்குதடி சிறகடிக்க பறங்குதடி மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய வாசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம். அருமையோ அருமை. சூப்பரான சாங் வந்து கேட்டாச்சு நம்ம. இப்ப அடுத்ததான் என்ன பண்ண போறோம்? இந்த பக்கம் தண்ணி சூடா இருக்கு, அந்த பக்கம் எண்ணெய் சூடா இருக்கு. தீனா என்ன பண்ணலாம்? நம்ம வந்து தாளகம் பண்ற சொன்னல, ஓகே. அதாவது 7 விதமான காய்கறி வச்சு பண்றோம். அதே டைம்ல அந்த சைடுல சக்கரை பொங்கல் பண்ண போறோம். சோ இது ரெண்டுத்துக்கும் பேசிக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி பண்ணிடலாம். சார் உங்களுக்கு எது பிடிக்கும்? இதுவா டக்குனு ஏதாவது ஒன்று தான் சூஸ் என்ன பண்ணுங்க. யோசிச்சு பேசணும். இதில் தான் வந்து காய்கறிகள் வந்து எல்லா விவசாயினுடைய எல்லா உழைப்பு இருக்குது. அதனால் இந்த காய்கறிகள் தான் நமக்கு உடலுக்கு நல்லது. அதனால் காய்கறிகளுடைய சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இதுல உடலுக்கு தேவையான ஐயா வெறும் அரிசி சாப்பாடோட தானே சேர்த்து சாப்பிட போகிறேன். இல்லையா, இது சக்கரை பொங்கல், நெய்யெல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க. அது கொஞ்சோண்டு சாப்பிடலாம், ருசிக்கு வேணா சாப்பிடலாம், பசிக்கு சாப்பிட முடியாது. ஆனால் பசிக்கு இதுதான் சாப்பிட முடியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நல்லா சொன்னீங்க, என்ன செய்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி காய்கறிகள் மசாலா எதுவுமே இல்லாத டைம்ல ஆனா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றது வந்து வெல்லம், பச்சரிசி தான். ஏன்னா நம்ம பசியை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சரிசியும் வெல்லம் மட்டும்தான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போகும்போதெல்லாம் வெள்ளத்தை பவுடர் பண்ணிட்டு பச்சரிசியை பவுடர் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து போகலாம் டிராவல் பண்ணும்போது. அப்போ என்ன ஆகுனா அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து வேற எதுவுமே கிடைக்காது. அப்போ ஒரு வாய் போட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. நானும் ஒரு பாக்கெட்ல அரிசியை பச்சரிசி ஊற வச்சு அப்படியே அது ஸ்கூல் படிக்கும் போது. சரி ஓகே, இந்தாங்க நீங்க உங்க கையால அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு பயந்துடாதீங்க, சும்மா கொஞ்சம் போடுங்க. தாளிப்பு தாங்க, கடுகு அப்புறம் உளுத்தம் பருப்பு. ஓகே, இந்த பக்கம் நமக்கு வந்து தண்ணி சூடா இருக்கு, அரிசியை போட்டுடலாம். வெங்காயம், இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. ஸோ பேசிக் என்ன பண்ணுறேன்னா அந்த தாளிப்பு போட்ட பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை கருவேப்பிலை வதக்கிட்டு அடுத்த காய்கறி இந்தாங்க. இதுல பர்டிகுலரா வந்து நம்ம வந்து நாட்டுக்காய் மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஆமா, சூப்பர். ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து நன்றி சொல்ற விதமா வந்து நம்ம பூமியில விளையிற காய்கறியை வச்சு சமைக்கிறது தான் இந்த தை பொங்கலுக்கு முக்கியமான நாள். என்ன சொல்றீங்க ரைட்டா? சரி, இப்போ இந்த தை பொங்கலுக்கு இந்த காய்கறி எல்லாம் போடல, நீங்க நாட்டுப்புற பாடல்கள் நிறைய பாடிருப்பீங்க. இந்த மாதிரி நாட்டுக்காய் சமைக்கும் போது உங்களுக்கு என்ன பாடல் ஞாபகம் வருதா? நாட்டுப்புற பாடல் அதுவும் பர்டிகுலர் பொங்கலுக்கு காய்கறியை வச்சு பெண்களை வச்சு சுவையா பாடுற பாடலே இருக்குது. அண்ணா ரெடினா நம்ம வாசிக்கிறோம்னா பாடுறோம்.
புளியங்க அவ புடவ கட்டின வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டின வெள்ளரிக்கா பார்த்தா பாவக்காயில பருவத்தில கோசாக்கா பார்த்தா பாவக்காயில பருவத்தில கோசாக்கா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா ஆத்தா கண்டெடுத்த அழகான கொய்யாக்கா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா ஆத்தா கண்டெடுத்த அழகான பரங்கிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டின வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டின வெள்ளரிக்கா கையிரண்டு முருங்க காதில் காய்ச்சிருக்குது வெண்டக்கா கையிரண்டு முருங்க காதில் காய்ச்சிருக்குது வெண்டக்கா மூங்கில் கால் நேக்கா முடிஞ்ச இடம் சொரக்கா மூங்கில் கால் நேக்கா முடிஞ்ச இடம் சொரக்கா தலுக்கா மினுக்கா தள்ளாத தேக்கோக்கா தலுக்கா மினுக்கா தள்ளாத தேக்கோக்கா சமஞ்ச நாள் முதல்ல நெஞ்சிக்குள்ள நெஞ்சிருக்கா சமஞ்ச நாள் முதல்ல நெஞ்சிக்குள்ள நின்னு இருக்கா புளிப்பா புளியங்க அவ போடவ கட்டின வெள்ளரிக்கா ஐயா இப்ப காய் போட்டு வதக்குமா ஐயா காய் போடணுமா முள்ளிருக்கும் பாலாக்காட முழுசாவ கொய்யாக்கா முத்தான கத்திரிக்கா தொங்குது காதில் ஓலாக்கா முள்ளிருக்கும் பாலாக்காட முழுசாவ கொய்யாக்கா முத்தான கத்திரிக்கா தொங்குது காதில் ஓலாக்கா ஏலக்கா வழக்கா இனிக்கும் பேச்சு நெல்லிக்கா ஏலக்கா வழக்கா இனிக்கும் பேச்சு நெல்லிக்கா கொடிக்கா உடல் அழகி கொண்டு போற மாங்கா கொடிக்கா உடல் அழகி கொண்டு போற மாங்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டின வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டின வெள்ளரிக்கா சிரிச்சா மாதுளங்கா இத சேர்த்து விட்டா மிளகா சிரிச்சா மாதுளங்கா இத சேர்த்து விட்டா மிளகா மூக்கோ கொட மிளகா முழி இரண்டும் சுண்டக்கா மூக்கோ கொட மிளகா முழி இரண்டும் சுண்டக்கா எலக்கா மடக்கா எரிக்கண்ட துடுக்கா எடக்கா மடக்கா எரிக்கண்ட துடுக்கா கொடிக்கா உடல் அழகி கொண்டு போற மாங்கா கொடிக்கா உடல் அழகி கொண்டு போற மாங்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டின வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டின வெள்ளரிக்கா பார்த்தா பாவக்காயில பருவத்தில கோசாக்கா பார்த்தா பாவக்காயில பருவத்தில அவரக்கா போக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா ஆத்தா கண்டெடுத்த அழகான ஜாதிக்கா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா அழகா சமைச்சு தரும் அழகா ஜெயா டிவியில பொங்க வச்சு சமைச்சு தரும் ஷெஃபுக்கு சுத்த வேணும் பூசணிக்கா சூப்பர் 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 மக்களே இவங்க பாடிக்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயத்தை வந்து ஆட் பண்ணிட்டாங்க என்னென்னலாம் ஆட் பண்ணாங்கன்னு இப்ப செஃப் சொல்லுவாரு ஐயா நான் பாடின வரி எல்லா பாட்டும் கறியும் இங்க இருக்கு ஐயா காய் ஆமா எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல அழகா அற்புதமா சொன்னீங்க இதுல பர்டிகுலரா தாளிப்பு போட்டாரு பாத்தீங்களா அந்த கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த நாட்டுக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் அதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் இந்த மிளகாய் போட்டு தனியாத்தூள் மஞ்சள் போட்டு நல்லா காயை வதக்கிட்டு இருக்கோம் இந்த காய் வெந்த பிறகு புளி தண்ணி தேங்காய் பால் போட்டு இருக்குன்னா ரெடி இந்த காய் நல்லா வெந்துக்கணும் இதான் முக்கியமான விஷயம் சுஜா அவர்களே நீங்க சொல்லுங்க இங்க என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு செஃப் ஊற வச்ச பச்சரிசி பாடும்போதே நம்ம பச்சரிசி எல்லாம் பாடணும்ல கண்டிப்பாக அந்த பச்சரிசியை போட்டிருக்கோம் அடுத்தது ஊற வச்ச சிறுபருப்பு போட்டிருக்கோம் இப்போ அது நல்லா வெந்து வரும்போது பால் சேர்க்கணும் அதுக்கப்புறமா வெல்லம் சேர்க்கணும் நெய் சேர்க்கணும் இப்படி நிறைய நமக்கு என்னெல்லாம் தேவையோ பாதாம் முந்திரி பிஸ்தா என்ன வேணா சேர்த்துக்கலாம் இப்போ வரைக்கும் என்ன சேர்த்திருக்கோம் இப்போ வரைக்கும் என்ன சேர்த்துருக்கோம் இப்போ நீங்க சொல்லணும் நாங்க வந்து கொஞ்சம் பிஸியா பாடிக்கிட்டு ஆடிட்டு இருந்தேன் பச்சரிசி சிறுபருப்பு இதெல்லாம் சேர்த்து வேக விட்டுருக்கோம் சூப்பர் இங்க இவர் சமைக்க இவங்க இங்க சமைக்க அங்கேயும் நம்மளோட ராணிகள் ஜெயா டிவியின் ராணிகள் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் போய் பாத்துடலாமா வாமா வாமா இதையாவது ஒழுங்கா செஞ்ச
பொங்குது. அக்கா மக வரணும் பக்கத்துல இருக்கணும், அக்கா மக வரணும் பக்கத்துல இருக்கணும், தாவி தாவி கூட வந்து ஆடணும், தாவி 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 தானே ஆடணும். என் பச்ச பவன தாங்கட்டு கொண்டுதான் ஆடி வரும் அக்கா மக பாரு, இது அசைந்தார திருவாரூர் தேரு, ஆடி வரும் பக்கம் வரும் தேரு, இது அசையாரும் அசைஞ்சு வரும் தேரு. அட 1 2 3ங்க அட ஒய்யாரமா ஆடுங்க, 1 2 3ங்க அட ஒய்யாரமா ஆடுங்க, எங்க கூட ஆடி அட ஆட்டம் போட்டு பாடுங்க, நல்லா தானே ஆடி அட கண்ணகல்ல தானனா. ஆடி வரும் கரகம் தமக வரணும், அசைஞ்சு வரும் பாரு இது பொங்க தான ஜோறு, அசைஞ்சு வரும் பாரு இது பொங்க வைக்கும் பாரு. எங்க ஊரு பொங்கலே எப்போதுமே திங்கலு, எங்க ஊரு பொங்கலே எப்போதுமே திங்கலு. அட சின்ன சிறுசுங்க எலசுங்க பாரு, இங்க ஆட்டம் போட்டு ஆடி வரும் எங்களோட ஊரு. சின்ன சிறுசுங்க எங்க ஊரு ஆட்டங்க ஆடி வரும் பாரு, இது எங்க ஊரு தேரு, ஆடி வரும் பாரு இது திருவாரூர் தேரு, ஆடி வரும் பாரு இது திருவாரூர் தேரு, ஆடி வரும் பாரு இது திருவாரூர் தேரு. அதுக்கு தேச பூமியில தேரு வரும் திருநல, அதுக்கு தேச பூமியில பெண்கள் வந்து கூட்டு வரும். எங்க ஊரு ஐயனாரு கோயிலு, எங்க ஊரு ஐயனாரு கோயிலு, நாங்க எல்லோரும் கூடி வைப்போம் பொங்கலு, நாங்க எல்லோரும் கூடி வைப்போம் பொங்கலு. பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து சூப்பரா தாளகம். ஆஹா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன ப்ராசஸ்ல இருக்கு? என்ன ஆகா தாளகம்னு சொல்லு வாயால. தாளகம் அது சொல்ல தெரிஞ்சதே சொல்லுவாங்க. தாளகம்னா என்னன்னு தெரியும், தாளகம்னா என்னன்னு தெரியும். என்ன வெச்சி ஓட்றாங்க பாய்ங்க. நல்ல ஆனா உண்மையிலேயே தாளகம் வந்து நல்லா செஞ்சிருக்கேனா இல்லையான்னு பார்த்து நக்கி பாரு முதல்ல. நான் தானே செஞ்சேன். நீங்க செஞ்சீங்க. இதுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முடிஞ்சிடுச்சா? இன்னும் முடியலமா. எந்த அளவுக்கு இருக்குன்னு பக்குவம் பார்த்து சொல்லு. பக்குவம் பார்க்கணும்னா கிண்டிக்கிட்டே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. இப்படி கை காட்டு.
உப்பு இருக்கான்னு பாரு. இங்க 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 இல்ல ஒரு முருங்கைக்காய் எடுத்து கையில வைங்க. நடுவில் வைங்க, நல்லா வைங்க. உப்பு இருக்கா? எங்க ஒரு இதுக்கெல்லாம் வந்து நல்லா சிரிப்பீங்கல்ல? உப்பு போடணும்ன்றதுக்கு அது சரி, உப்பாவது ஒரு அளவு போடு. உன் கையால பாப்போம். உப்பு வந்து ரொம்ப போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சமா எடுத்து. இவ்ளோ தாளகத்துக்கு ஒரே ஒரு சிட்டிகை. இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போடணும். ஏன் மொத்தமா போட்டா வலிக்குமா? மழை சாரல் மாதிரி நம்ம இப்படி தூவணும். கரெக்ட்டா? நீங்களும் அப்படியே கொஞ்சம் போதும் போதும். ஓகே, சோ இது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இல்ல இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த காய்கறி அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் போட்டு நல்லா வேக வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் புளி தண்ணி ஊத்த போறோம். புளி தண்ணி ஊத்தலாமா? ஊத்தணும். ஓகே. இதுல வந்து என்ன பண்ணணும், நார்மலா வீட்ல அந்த குழம்பு தூள் இருக்குல்ல, அந்த குழம்பு தூள் தான் இந்த மாதிரி பர்டிகுலர் ரெசிபி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குழம்பு தூள் மட்டும் இல்லாதனால இந்த மிளகாய் தூள் தனியா தூள் தனித்தனியா போட்டிருக்கோம். ஊத்தலாமா? போதும், அவ்வளவுதான். இப்போ இந்த காய் நல்லா வெந்த போய் தான் புளி தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த காய்கறி வேகாம புளி தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ். ஏன்னா சில ரூட் வெஜிடபிள்ஸ் வந்து ஹார்டா இருக்கும். வேக வேக என்ன ஆகும்னா அந்த காய் வந்து அந்த புளி தண்ணி ஊற்றினே வேகாம போயிடும். ஸோ அதனால நல்லா வெந்த பிறகு தான் நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கோம். சூப்பரான டிப் சொல்லிருக்கீங்க. இது அப்படியே நீ போய் செஞ்சு பார்த்துருவேன். வெரி ஃபன்னி சார், வெரி ஃபன்னி. ஓகே, இந்த பக்கம் வந்து என்னன்னு பாரு. சொல்லுங்க செஃப் சுஜா, என்ன ப்ராசஸ்ல இப்ப இருக்கு? நான் கேக்குற கேள்வியில அப்படியே நீங்க அந்த பக்கம் போயிடுவீங்க பாருங்க. கேள்வி நான் தான் இப்ப கேக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்தப்ப நம்ம என்னலாம் போட்டோம்? அதனால எல்லாமே தேவையான விஷயங்கள் எல்லாம் போட்டோம். இப்ப சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தண்ணி சூடானதும் பச்சரிசி போட்டோம். அப்புறம் வந்து சிறுபருப்பு ஊற வச்சது சேர்த்தோம். வெந்ததுக்கு அப்புறம் பால் ஊற்றிருக்கோம். கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வெல்லம் போட்டாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சுச்சா? ஏமா வாயில போடக்கூடாதுமா, இங்கே போட்டு வாயிலையும் போடலாம், இதுலயும் போட்டா நல்லா இருக்கும்ல. இதெல்லாம் சுட்டு இட்லி சுட்டு இருக்கும்போதே எடுத்து சாப்பிடக்கூடாது. இதை வந்து நம்ம நெய்யில் தனியாக தாளிச்சும் போடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பொங்கல் வைக்கிற ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது இல்லையா? அதனால இப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஸோ நெய்யும் சேர்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஏன் இது உள்ள தள்ளாம மேலேயே இருக்குன்னா பார்க்கும்போது சாப்பிட டெம்டிங்காக இருக்கணும். ஓ, அதுக்காக அப்படி. நீங்க சொல்லுங்க. நீ எப்படி, அதாவது இப்போ எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நீ வந்து மேக்கப் மட்டும் போட்டு வந்து நின்ன பாக்குறதுக்கு அப்படி கேமரா நல்லா இருக்கணும்ன்ற. டான்ஸ் நல்லா ஆடலையா? நான் உங்களோட சேர்ந்து அதை எல்லாரும் சொல்லணும். நீங்களே சொல்லுங்க. இது வந்து மிகப்பெரிய ஸ்டெப் இல்ல? ஐயா அந்த கரங்க எங்க இல்ல இல்ல தலையில வை, அப்புறம் நீ ஆடு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். பூங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, பொன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். ஒன்ன மறந்திருக்க ஒரு பொழுதும் அலைய அம்மா, கண்ணி மனச வெட்டு வேறதையும் அறைய. ஒன்னும் புரியவில்லை நெடிய என்ன பேச்சு ஐயா, ஒன்னும் புரியவில்லை மனசு எங்க போச்சு. இந்த மனசு நஞ்ச நிறந்தா வந்து விழுந்தா நல்ல வேததான், சந்திரனத்தான் சாத்தியும் வச்சு சொன்ன கதைதான் சோக கதைதான். தோள தொட்டு வாரு ஐயா சோழ வந்து சேரு, மாலை ஒண்ணு எங்க பொண்ணு சம்மதத்தை கூறு.
சந்தனகரச்சி பூசணும் உனக்கு முத்தையங்கனக்கு மொத்தமும் ஓர மாங்குயில பூங்குயில செய்தி ஒண்ணு கேளு உன்னை மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் முத்து முத்தி கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயில பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்னை மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் நல்லா கை தட்டுக்கு பாப்போம். சூப்பர். இப்ப வந்து ஒரு அழகான அருமையான பாட்டு வந்து கேட்டாச்சு. இப்ப அடுத்ததா என்ன பண்ண போறோம்? இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ் எல்லாமே. கடைசியா நம்ம என்ன பண்றோம்னா இந்த தேங்காய் பால் யூஸ் பண்றோம். இந்த தேங்காய் பால் வந்து ஆப்ஷன் தான். அது வந்து சில பேருக்கு வந்து அந்த காரத்தோட தன்மை அதிகமா இருந்ததுன்னா அந்த காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் பால் யூஸ் பண்ணுவோம். அதனால கொஞ்சமா தேங்காய் பால் யூஸ் பண்றேன். உங்களுக்கு பிடிக்குமா தேங்காய் பால்னா? கண்டிப்பா. காலையில ஏந்திரிச்ச உடனே தேங்காய் பால் தான். அப்படியா? எதுக்கு? ஏதாவது வந்து வயிறு வந்து ரொம்ப ஹீட்டா இருந்ததுன்னா நம்ம இளநீ குடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் பால் குடிக்கிறேன்னு அப்படி சொல்லக்கூடாது ஜி. எப்படின்னா ஸ்கின் பல பலன்னு ஆகும்னு சொன்னீங்கன்னா குடிப்பாங்க. கேர்ள்ஸ் பொதுவா. சரி, இந்த தாளகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தாளகத்துக்கு வந்து வெண்பொங்கல், அதாவது நம்ம சக்கரை இந்த நெய் இதெல்லாம் சேர்க்காம வெறும் அரிசியும் பருப்பும் சேர்த்த அந்த சாதத்தோட தான் இது வந்து ஸ்பெஷலா வந்து ஊர்ல எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த பொங்கலும் எல்லா வீட்லயும் பண்ற ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். இப்பெல்லாம் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்ல எல்லார் வீட்லயும் சக்கரை பொங்கல், வடை, பாயசம் இப்படி பண்றோம் இல்லையா. இது வந்து ஊர்ல, அதாவது கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த தாளகமும் அந்த வெண்பொங்கலும் கண்டிப்பா இருக்கும் எல்லார் வீட்லயும். ஆஹா, அற்புதம். ஓகே, சோ ரொம்ப சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஐயா நீங்க சொல்லுங்க, ஊர்ல வந்து நீங்க எப்படி என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? என்னையா ஐயா எதை வச்சு ஐயாங்கிற? இங்க பார்த்தா ஒரு மரியாதை வருது. மரியாதைக்கு ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்? சரி சார் சொல்லுங்க. டார்லிங், ஓ அப்படி அப்படியே மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு, அக்கா பொண்ணுங்கிற மாதிரி அப்படியே பாவாடை தாவணி, பட்டு துணி லாவணி, பூமால ஓடு நீ பிறந்துடுச்சி ஆவணி, ஆத்தங்கர ஊரு நீ ஆடி வரும் தேரு நீ, பார்த்து புட்டா கூட்டம் இல்ல பண்ணிக்கலாம் கூட்டணி, கட்டிக்கவா ஒன்ன தொட்டுக்கா, கட்டிக்கவா தாலி கட்டிக்கா அப்படின்னு கிராமத்துல வந்து அப்படி பாவாடை தாவணில வந்தா அப்படி மாமன் பொண்ணை பார்த்து அப்படி மச்சான் அத்தான்லாம் வந்து பாடி அப்படி படத்தை விட்டு ஐயா கைய என்ன ஒரு மரியாதை. மரியாதை வந்து கேமராவுக்கு அப்புறம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், என்னெல்லாம் சமைச்சிருக்காங்க அப்படியே போய் பார்த்து வருவோமா? பாத்துலாமா? என்னவோ தெரியல, அங்கதான் பயங்கரமான வாசனை அதிகமா வருது, இந்த பக்கமும் வாசனை வருது. எல்லாரும் போய் பார்த்துருவோமா? பாத்துலாமா? அம்மா, நீங்கள் உண்மையிலேயே எங்கள் கிராமத்தில் எங்கள் மதினிலாம் இப்படி தான் அழகாக பொங்கல் வச்சு இப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு அப்படியே. அதனால் என்னென்னலாம் பொங்கலில் அந்த வெக்கத்தோடு சேர்த்து போட்டிருக்கிறீங்க? பச்சரிசி, சிறுபருப்பு, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய். அதெல்லாம் பாசமும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறையவே போட்டு பொங்கி இருக்கிறீங்க. உண்மையிலேயே அந்த பொங்கலை பார்க்கும்பொழுது அற்புதமாக இருக்குது, பார்க்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்குது, நாக்கள்லாம் ஊறுது அப்படியே. பர்ஃபெக்ட்டா இருக்கு பொங்கல். இந்த பொங்கலுக்கு பர்టిక్యులரா எதுக்கு பச்சை அரிசி வச்சு நம்ம பண்றோம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இப்போ ஒரு சீக்கிரம் வெந்துரும்னு வரும் பாருங்க. என்னமா? இல்ல, கடவுளுக்கு வந்து படைக்கும் போது வந்து குக் பண்ணாத எந்த ஒரு பொருளும் வந்து குக் பண்ணாத பொருளை மட்டும்தான் நம்ம சமைக்கணும். அதனால பச்சை அரிசியை வந்து வேக வச்சு வராது மார்க்கெட்ல. அதனால இந்த பச்சை அரிசியை என்ன பண்றாங்கன்னா கடவுளுக்கு படைக்கிறாங்க. அதனாலதான் பர்టిక్యులரா வந்து பொங்கலுக்கு பச்சை அரிசி வெல்லம் யூஸ் பண்றோம். எத்தனை பேர் வீட்ல வந்து வெண்பொங்கல் பண்ணுவீங்க? சக்கரை பொங்கல் கூடவே வெண்பொங்கலும் எல்லாருமே பண்ணுவீங்க. சூப்பர். ஓகே, இப்ப அடுத்ததாக இது என்ன முடிஞ்சு போன பொங்கல் மாதிரி இருக்கு? மூடி போட்ட பொங்கலா இருக்கு. மூடி போட்ட பொங்கலா? அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த பொங்கல் பானை வைக்கப்படுதா? சூப்பர். ஓ அப்படியா? சரி, எல்லாரும் பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஷேர் பண்ணலாம். ஓகே. அப்படி சூப்பர். சூப்பரா இருக்கு. சத்தியமா சூப்பரா நல்லா இருக்கு. அடடடடடடா. அருமையான சக்கரை பொங்கல். அந்த வெல்லம், அரிசி வெந்த விதம், கரெக்டா அந்த முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை எல்லாம் போட்டிருக்கீங்க. அருமையா வந்திருக்கு. இந்த முந்திரி பருப்புலாம் அப்படியே வறுக்காம போட்டீங்களா? நைஸ் நைஸ். அருமையா வந்திருக்கு. அருமையா சூப்பரா. ஆக்சுவலி தினா கொஞ்சமா வந்து நம்ம பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஒரு 2 பொங்கல் பண்றதை பார்த்தாச்சு. நம்ம அடுத்ததா வந்து அக்கா பண்ணிருக்காங்க. அக்கா நீங்களே சக்கரை பொங்கல்.
ஓகே நீங்க சும்மா பாருங்க. அண்ணா இதுக்கு எல்லாம் ஒரு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கேன் கூட. அதாவது காம்பேருக்கு கூப்பிட்டு வந்தனோ இல்லையோ, ஆனா சாப்பிடறதுக்காக டேஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஆள். ஏன்னா நீ நீங்க என்ன சாப்பிட்டு பண்ணணும், அதை கையில வாங்கி அந்த சுட சுட அவர் கையில வைக்கணும். இந்தம்மா. அருமை. அருமை அருமை. சூப்பர். சூப்பர் சூப்பரா சூப்பரா. உங்க அதாவது மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு நான் டேஸ்ட்னு சொல்லட்டுமா? பார்க்கும்போது வந்து முழுமையா உள்ள இறங்கின பேர் டேஸ்ட் பார்க்கறதுல இங்க படும்போது அந்த உள்நாக்கில் இந்த இடத்துல படும்போது அந்த அந்த டேஸ்ட் சக்கரை இனிப்போட தன்மை எல்லாமே தெரியணும். அதான் சூப்பர் அருமை அருமை. நன்றி 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 எல்லாருக்கும். அடுத்ததுங்க அவங்க ரெடியே பண்ணி வச்சுட்டாங்க பிளேட்ல. சூப்பர் சூப்பர். நீங்க சாப்பிடுங்க. நான் சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே 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 சூப்பர். கொஞ்சமா கொடுங்க. இந்த பொங்கல் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கீங்கடா. நைஸ். ஏன்னா இது வரைக்கும் சாப்பிட்ட பொங்கல்ல வந்து ஒரு பொங்கல்ல வந்து பாசிப்பருப்பு இல்லை, அந்த வெல்லம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல அந்த பருப்பு போட்டதுனால நல்லா இருக்கு, சூப்பரா வந்திருக்கு. நைஸ். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஓகே இந்த பக்கம் பார்த்துடலாம். ஓகே இங்க சூப்பரான ஃபேமிலிஸ் பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ரெடி ரெடி ரெடி. சரி, இந்த பொங்கல் நம்ம டேஸ்ட் பண்றோம்ல, இந்த மாதிரி தித்திப்பான ஒரு இனிப்பு பலகாரம் நம்ம சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடுங்க. கண்டிப்பா. பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றது, செங்கரும்பு தின்ன தின்ன இனிக்கின்றது, நித்த நித்த பொங்கல் வேண்டும் என்று சொல்லையா, புத்த போது ஆடக்கோடை என்றும் ஆசையா, பச்சரிசி பொங்கல் தின்ன எட்டு காத்திருக்கு, பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றது, செங்கரும்பு தின்ன தின்ன இனிக்கின்றது. சூப்பர் 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 சூப்பர். அதாவது நீங்க பொங்கல் ரெடி பண்ணிட்டீங்க. நீங்க பொங்கல் அந்த டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அண்ணன் பாடின பாட்டு பாடும்போது நிறைவா ஆயிடுச்சு மனசு. நாங்க எல்லாரும் ஒண்ணா வந்து ஒரே வாட்டியே உட்கார்ந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றோம். கண்டிப்பா பார்க்கவே ரொம்ப அழகா அப்படியே ரெண்டு ஃபேமிலியோட பொங்கல் வச்சு பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. சூப்பர் அருமை. வாங்க அப்படியே வாங்க. எனக்கு எல்லா பொங்கலும் பிடிக்கும். காணும் பொங்கல் பிடிக்கும், மாட்டு பொங்கல் பிடிக்கும், தை பொங்கல் பிடிக்கும், போகி பொங்கல் பிடிக்கும். இப்போ உங்களோட பொங்கல் கொண்டாடுற இந்த பொங்கலும் பிடிக்கும். அது எவ்வளவு அழகா கியூட்டா எந்த கேக்குறாங்க. பொங்கல் பிடிக்கும்னு கேக்குறாங்க. சாப்பிடுற பொங்கலா? இவ்வளவு நேரம் தேவையில்லாம அரை மணி நேரம் வசனம் பேசிட்டேனே. செல்லம், எனக்கு பிடிச்சது சக்கரை பொங்கல் தான். ஏன்னா அதில் தான் இனிப்பு அதிகமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ க்யூட்டாக அழகாக எடுத்து வந்து கொடுக்குறீங்க. முதல்ல நீங்கள் சாப்பிட்டீங்களா? சூப்பர் 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 சூப்பர். ஹாப்பி பொங்கல். ஆஹா இங்கேயும் வந்து பொங்கல் சூப்பரா ரெடியா இருக்கு. அண்ட் இன்னொன்னு தெரியுமா சார், இவங்க அழகா பாட்டும் பாடுவாங்க. இல்லை, நீங்கள் பாடிக்கிட்டே சமைச்சிருக்கீங்கிறது நல்லா தெரியுது. ஆமாம், நான் அங்கே கவனித்தேன். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக பாடிக்கிட்டே சமைக்கிறாங்களே அப்படின்னு. அதனால் இப்போ நீங்கள் பாட போகிறீங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளை தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், பொங்கலோ பொங்கல். அம்மா, இந்த பொண்ணுக்கு ஒரு தடவை அப்படி சொல்லி காட்டுங்க. நிக்கிறதே தப்பு போல. ஒரே ஒரு தடவை குழவை போட்டு காட்ட சொல்லுங்க. சொல்லி கொடுங்களேன் எனக்கு எப்படி. நான் அப்புறமா ட்ரைனிங் கிளாஸ் வரேன், எனக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. செஃப் கொஞ்சம் சூப்பரா சூப்பரா இருக்கும். சூப்பர், வாழ்த்துக்கள். அருமையான பொங்கல், அருமையான உங்க பாட்டு மாதிரி அந்த அளவுக்கு அருமையா நல்லா பொங்கல் பண்ணிருக்கீங்க. சரி, நம்ம பொங்கல் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க போய் பார்ப்போம். நம்ம ஜெயா டிவி ராணிகளோட நல்ல கைத்தட்டல் பாப்போம். சூப்பரா பண்ணாங்க. எல்லாருக்குமே பெரிய கைத்தட்டல், பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரோட பொங்கலும் அவ்வளோ டேஸ்டியா, அவ்வளோ சூப்பரா இருந்தது. வாழ்த்துக்கள் once again. நம்மளோட பொங்கல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? தெரிஞ்சு வேணாங்கறேன். நீங்க பண்ணது சார், அதனாலயே நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணனும் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீ தான் சார் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அற்புதம். என்ன அற்புதம். அது எப்படி இருக்கு? நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன இருக்கு என்ன இல்ல? புளி ஓவர் இருக்கா? கம்மி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா நான் போட்டல உப்பு, அதனால கரெக்ட்டா தான் இருக்கு. சரி, புளி யார் ஊத்துனா? புளி அவர் ஊத்துனால. அப்ப நான் யார் சமைச்சா? நீங்கதான் நீங்களே தான் அமைச்சரே, நீங்களே தான். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் ரெண்டு செஃப்க்குமே. சூப்பரா ரெண்டு டிஷ் சமைச்சிட்டாங்க.
வாழ்த்துக்கள் டு போத் தி செஃப்ஸ். அண்ட் நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா சாங் கேட்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கலைமாமணி அவர்களே ரெடியா? பாட்டு ரெடி. என் கூட வந்து சுப்ரஜா, சௌந்தர்யா, சுவேதா எல்லாமே பார்த்தீங்களா பேரை ட்ரிபிள் எஸ் கூட பாடுறோம். ஜாலியாக நீங்கள் எல்லாம் கைத்தட்டி டான்ஸ் ஆடணும். தன்னேன நானே 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 தன்னேன நானே. கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அடியே சொட்டங்கலு அடையில பிடிக்குது இருக்கு. கீபோர்ட் லெவல் வைக்கியா? கரகாட்டம் ஆடுது நெஞ்சி உன்னை கண்டால தெருவுல நின்று காத்தாடி போல நானும் உன்னை நிக்காம சுத்துதனே. ஆரோ விழுதாட்டம் அடடா தலைமயிறு தூளியாடத்தான் தோது செஞ்சு தாடி அருவா போல நீ மொரப்பா நடக்கிறிய திருடா மரடா இருப்பா உன்னோடதா. கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அடியே சொட்டாங்கல்லு அடையில பிடிக்குது இருக்கு. வரப்பு மீசக்காரா வந்தாத ஆசைக்காரா உன்னை நான் கட்டிக்கிறேன் ஒரு முன்னால வெக்கப்பட வேணாம் என்ற பாரு கண்ணால. சிறப்பு. ஓகே, நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க போறீங்க. ஒருத்தர் வந்து நான் வந்தோடனே பார்த்தேன், சிம்புவா அப்படின்னு வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்கல்ல? கண்டிப்பாக அவர் வந்து பெரிய நான் ரசிகர். நம்ம சிம்பு சாருக்கு ரசிகர். அதே மாதிரி சிம்பு மாதிரி இருக்கிற அவருக்கும் நான் ரசிகர். அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு கலைஞர் அவர். நடனத்துலேயும் சரி, அவர் மெமிக்ரிலையும் சரி வேற லெவலு. ஆனால் எப்படிண்ணா இது எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறீங்க? அப்படியே வெந்து தனிந்தது காடு, ஜெயா தொலைக்காட்சிக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் என்ன விடு. நம்ம தமிழ் திருநாள் தை திருநாள் அதுவும் அத்தனை பேரை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி அற்புதமான கலைஞர்கள்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஜெயா தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் அன்பு பொங்க, பாசம் பொங்க, வீரம் பொங்க, வெற்றி பொங்க, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். வேற நம்ம சிம்பு சாரே வந்து பேசுற மாதிரி இருக்கு பத்தியா? இவர் பேரே சிம்பு மதன்ல. உண்மையிலேயே அண்ணா இந்த பொங்கலில் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நிறைய நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திச்சிருக்கிறோம், நிறைய நம்ம சேர்ந்து நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ஜெயா டிவி பொங்கலில் வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நானே லைட்டாக மெமிக்ரி பண்ணிட்டு அப்படியே ஒரு சாங்கு போட்டு எல்லாரும் மகிழ்விக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஆனால் கண்டிப்பாக அதான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம பொங்கல் நிகழ்ச்சிக்கு சில நடிகர்கள் வந்து வாழ்த்து சொல்லி இந்த பொங்கலை டேஸ்ட் பண்ண எப்படி இருக்கும்? கண்டிப்பாங்கண்ணா. ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொன்னால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்ணா, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் மக்களே, கண்ணா வேறு லெவல் நிகழ்ச்சி, வேறு லெவல். நம்ம ஜெயா டிவி பொங்கல்னாலே தனி சிறப்பு. எல்லாருமே இன்று போல இன்று பல்லாண்டு காலம் நல்லா சந்தோஷமா வாழணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ எவரிவன், காட் பிளஸ் யூ. பொங்கலோ பொங்கல். நன்றி. ஓகே, அடுத்து நம்ம உலக நாயகர் கமல் சார் அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஓ விக்ரம், எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இன்று போல என்றும் வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன். அனைவருக்கும் தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்படி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? நம்ம மனசு தாங்க கடவுள். நம்ம ஜெயா தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவார்டு வாங்கின ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வேறு லெவல் ஐயா, உங்கள் பாதையில் வந்துட்டுருக்கோம்.
வாழ்த்துக்கள் ஐயா ஐயா. உங்க பாருங்க நாங்க வந்துட்டு நன்றி அண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யானாவோட எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் அற்புதமான பொங்கல் நிகழ்ச்சி அற்புதமா போயிட்டு இருக்கு. அனைவருக்கும் விடிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். கரம் கொடுப்போம், அறம் செய்ய. அடுத்து நம்ம முக்கியமானது நம்ம தளபதி விஜய்னா அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தை எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. நான் வணக்கம். நான் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐயா வந்த இடம் பொங்கல் வேற லெவல்ல வாழ்த்துக்கள்னா நம்ம ஆட்டம் வெறித்தனமா இருக்கோம்னா அண்ணா பாத்தீங்கன்னா கலைமாமணி அவார்டே வாங்கியிருக்காரு. ஒரு பெரிய ஐயா அந்த விருதை வேணாம் திருப்பி கொடுத்தாரு ஐயா. ஐயா இதுக்கப்புறம்லாம் எனக்கு அந்த விருதே வேணாம் ஐயா. இல்ல உண்மையிலே அண்ணன் யார் அப்படி என்னதான் அந்த விருதுன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அண்ணன் சாதாரணமா கொடுக்கலண்ணா அவார்டு. நீங்க கலை பாரிஸ் இல்லையா, அதனாலதான் அவார்டு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ணா. எல்லாருக்கும் பொங்கலா பொங்கல். இந்த பொங்கல் நமக்கு வேற லெவல்ல இருக்குங்க. நன்றிங்க. ஹலோ மீட் பண்ணலாமா? பொங்க வைக்கலாமா? கண்டிப்பா வச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷங்க. அம்மா அப்பி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே இன்று போல என்றும் பல்லாண்டு காலம் சந்தோஷமா வாழணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கூட இருக்கவங்கள நாம நல்லா பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கவன் நம்மள நல்லா பார்த்துப்பான். என்ன நான் சொல்றது, நம்ம டீமுக்காக தெரிக்க விடலாமா, கை தட்டலாமா? நமக்கு துணிவு தான் முக்கியம். நன்றி. சூப்பர் 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 வேற லெவல் அண்ணா. எம்மாடி ஆத்தாடி ஒன்னு எனக்கு தெரியாடி. நீ பாதே நான் பாதே சேர்ந்து புட்டா சிவஞ்சாதே. ராம கதைய கேப்போமா, வெள்ள வளைச்சு பாப்போமா. முதலாளி நீதான் எனக்கு தொழிலாளி. என்ன போல காதலிக்க யாரும் இல்ல. நல்லவனே வல்லவனே காதலிக்க வந்தவனே. எம்மா 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 எம்மா. நன்றி நன்றி ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இசை கலைஞர்கள் எல்லாருமே இருக்காங்க, டான்சர்ஸ் இருக்காங்க, நம்மளோட லெஜெண்ட் செஃப் 2 பேரும் இருக்காங்க, நம்ம கலைமாமணி அவர்கள் இருக்காரு. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குல்ல நம்ம நிகழ்ச்சி. எஸ்
ஓகே சோ பொங்கல் ரெடி ஆயிடுச்சுல? பொங்கல் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு, தாளகம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரோட பொங்கலும் ரெடியா இருக்கு. அடுத்தது நம்ம படையல் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். கடையில போட்டுடலாமா கடவுளுக்கு? போட்டுடலாமா? செஃப் தீனா அவர்களே நீங்க சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது? பொங்கல் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அவுட்புட்? கண்டிப்பா ரியலி வந்து நிறைய பொங்கல் வந்து வீட்டில் வந்து நம்ம சந்தோஷமா எல்லா சொந்த பந்தங்களோட இருந்திருக்கோம். ஆனால் இந்த பொங்கல் வந்து ரியலி எனக்கு ஒரு சம்திங் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்காங்க. பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக அந்த எல்லோ க்ரீன் ரெட்டு, அண்ணன் ஒரு சிவப்பு, நான் பச்சை, அங்கே ஒரு ஒய்லெட்டு, பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பொங்கல். இந்த 2023 வந்து எல்லாருக்கும் நல்லபடி முடியும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல முக்கியமாக ஒருத்தருக்கு வந்து நன்றி சொல்லணும். விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்கும் வந்து பெரிய நன்றி. அவங்க இல்லைன்னா நம்ம இங்கே இல்லை. ஏன்னா இந்த பொங்கல் வந்து தைப்பொங்கல் முக்கியமாக அவங்களுக்காக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது. நம்ம மாட்டு பொங்கலாகட்டும், காண பொங்கலாகட்டும், அப்புறம் பெரும்பொங்கலாகட்டும், எந்த பொங்கலாக எல்லாருக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் ஒரு சூப்பரான பாட்டு வந்து கேட்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு, என்னடா ஷோ முடிஞ்சிடுச்சேன்னு. பட் என்ன பண்ணுறது, டைம் அவ்வளோதான் இருந்துச்சு நமக்கு. பரவாயில்ல, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக அப்படியே கலகலன்னு போச்சு. ஸோ ஃபைனலாகவும் கலகலன்னு ஒரு பாட்டு கேட்டு முடிச்சிடலாமா? கண்டிப்பா. இப்போ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த பொங்கலில் விவசாயிகளை பற்றி ஒரு பாடலை நம்ம பாடி அதை மகிழ்விக்கிறோம். தெற்கு தேச சீமையில தென்கிழக்கு பூமியில மூணு போகம் நெல்வலையும் எங்க முத்தான சீமையில ஏதற்கு தேச சீமையில தென்கிழக்கு பூமியில மூணு போவோம் நில்வலையோ எங்க முத்தார எங்க தேசத்தில எல்லாருமே சொந்தமுங்க, எல்லா நாளும் சந்தோஷங்க. இங்க வெள்ளந்தியா வாழும் மக்க மனசு வெள்ள மல்லிகங்க. ஏர்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி, ஏர்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி, உழுறாம் பாரு தான் நிலத்த அத தினமும் உழுது காத்துடுறான் இந்த தேசத்தோட தலையெழுத்த. ஏர்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி, ஏர்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி, உழுறாம் பாரு தான் நடந்த தினமும் உழுது காத்துடுறா இந்த தேசத்தோட தலையெழுத்த. வாங்க பொங்கல் தானே, ஜாலியா இருக்கு. அடி சிவி சினுக்கெடுத்து சிங்கார பொட்டு வச்சு அலங்கார தோரணையில் பொண்ணு அளப்பறையா வரும்போது அங்கே நெடுந்தூரம் போக வேணாம் யாரும் எனக்கும் வழிய நடக்க வேணாம். அங்கே நெடுந்தூரம் போக வேணாம் யாரும் எனக்கும் வழிய நடக்க வேண்டாம். இந்த பக்கத்து சோலைக்குள்ளே கொஞ்சம் உட்கார்ந்து போவோமடி, நாம உட்கார்ந்து போவோமடி. காட்டுப்புறா
எல்லாம் மேயுது கருங்குயிலும் கூவுது கூட்டத்தோடு சோடி போட்டு குழுகுருன்னு வாடுது போட்டதெல்லாம் பாயுது திறந்து விட்டா காயுது போட்டதெல்லாம் பழுது இல்லாம பொண்ணா மண்ணா விளையுது எத்துக்கிட்டா கட்டி மேலதா என்ன எச்சு விட்டா எடா கூடதா எத்துக்கிட்டா கட்டி மேலதா என்ன எச்சு விட்டா எடா கூடதா வச்ச மாங்க புளிக்கல பாவக்காயும் கசக்கல பச்சை கிளி நீ கொடுத்த பட்ட முதலாயும் உரைக்கல உச்சி வெயில் கொதிக்கல உன்னை கண்டா பசிக்கல மாமா பொண்ணே நீ கொடுத்தா மப்பு ஏறும் பொருள் அப்புலதான் தாலி கட்டாவா இந்த கும்புலதான் தொங்கி காட்டவா மப்புலதான் தாலி கட்டவா ஆனா கொம்புலதான் தொங்கி காட்டவா இப்பதான் வாசிக்கணும் கோல கொண்ட பொம்பளைங்க நல்லா ஒசுவ சேர்ந்து ஆடி வர கோல கொண்ட பொம்பளைங்க நல்லா ஒசுவ சேர்ந்து ஆடி வர தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளங்கட்டி கூட வரும் குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெள்ளம் குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெள்ளம் பொங்க வச்சு பாடலன்னா எங்க பொழுது கழிஞ்சி போகாதுங்க பொங்க வச்சு பாடலன்னா எங்க பொழுது கழிஞ்சி போகாதுங்க தானா நானே தன்னா நானே தானே தானே நானே தானே நானே தானா நானே தானா நானே தானே தன்னா நானே ஓடு தன்னா நானே தன்னா நானே தன்னா சூப்பரான பாடல் வந்து பாடினீங்க ஐயா. தேங்க்ஸ் தேவ். நீ தான் வந்து ஆட மாட்டேன்ட்ட. உங்களுக்காக இன்னொரு ஒரு பேர் வந்தாங்களே நான் பார்த்தேனே. எல்லா பேரையும் வச்சு ஆடுறோம் இன்னைக்கு. அப்படி அப்படி அப்படி. ஓகே சூப்பர். சோ பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு படைச்சிடலாமா? ஓகே சோ நம்மளோட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு பொங்கலோ பொங்கல் ஷோ? கேக்கல? சூப்பர். அண்ட் வந்து எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ரொம்ப அழகா வந்து பொங்கல் செஞ்சீங்க. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பொங்கல் எவ்வளோ ஸ்வீட்டா இருந்துச்சோ அதே மாதிரி உங்க லைஃபும் வந்து ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கணும். இந்த புது வருஷம் வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். அண்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, அழகான பாடல்கள்லாம் பாடினீங்க. இல்லை உண்மையிலேயே எப்பயுமே வந்து ஜெயா தொலைக்காட்சி வந்து ரொம்ப மக்களுக்கு ஏற்ற நிறையா நிகழ்ச்சிகள் வித்தியாசமாக செய்வாங்க. அதுலேயும் இந்த பொங்கல் வந்து ஒரு கிராமத்தில் போயிட்டு நம்ம கிராமத்து மக்களோட அதுவும் எல்லாரும் நம்ம இசைக்கலைஞர்களோடு நம்மளுடைய தாரத்தப்பட்டை கரகம் இந்த மாதிரி கிராமிய கலைகளோடும் மற்ற இசைக்கருவிகளோடும் பாடகர் பாடிகள் அதுக்கப்புறம் நம்மளுடைய சமையல் செஞ்ச அத்தனை தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றி. மெயினாக 2 ஷெஃப் வந்து வேறு லெவலில் வந்து நீங்கள் ஜாலியாக்கிட்டீங்க. அதே மாதிரி நல்லா எங்களையும் அப்பப்போ உப்பு கடுகு இதெல்லாம் போட வச்சு எங்களையும் சமைக்க வச்சது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ஐயா சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிற விதமான இந்த பொங்கலில் அவங்க எப்பொழுதும் நல்லா இருக்கணும். அவங்க எப்பயுமே சேத்துல காலை வச்சு உழுதாதான் நம்ம சோத்தில் கையை வைக்க முடியுங்கிறதுக்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பூமி தாய்க்கும் நன்றி, உதிக்கிற சூரியனுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பொங்கலில் எல்லாருக்கும் நல்லபடியாக பொங்கல் பொங்க வேண்டும் சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் மனுஷன் சொல்லி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் நல்ல காலம் பிறக்கும் இந்த தைத்திருநாளில் அனைவரும் மகிழ்ச்சி பொங்கட்டும்.